எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ஒரு பதிவு போட விரும்புகிறேன். அந்த பதிவு சரியாக தான் இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பொங்கல் டோக்கன் பரிசு தொகைன்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் அம்மாட்ட ஒரு 4 நாளாக நான் கேட்டுட்டு இருந்தேன். நியூஸில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கம்மா வாங்கிட்டாங்க அது இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு. எங்கள் அம்மா இருந்துக்கிட்டு நேற்று நைட்டு தலையில் பெரிய கல்லாக தூக்கி போட்டுச்சு. அம்மா சேலைன்னு ஒன்று கொடுத்தாங்க, அந்த சேலை தீந்து போச்சான், சர்க்கரை தீந்து போச்சான், பருப்பு தீந்து போச்சான், பாமாயில் தீந்து போச்சான், இவ்வளோண்டு கரும்பு கூட இல்லைம்மா எல்லாம் தீந்து போச்சு, கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ தான் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி ரேஷன் கடையில் இருக்கிற அந்த பாப்பா சொல்லிச்சுமான்னு சொல்லி. யோசிச்சு பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்களேன். நாங்களாம் ஏழைங்க, நாங்கள் ரொம்ப ஏழைங்க. எங்களை மாதிரி இருக்கிறவங்க, அதுவும் இந்த கிராமத்தை சைடு சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் எங்கள் பக்கம், எங்களை மாதிரி இருக்கிறவங்க தினக்கூலிக்காரங்க, வேலைக்கு போகாதவங்க, உடல் ஊனமுற்றவங்க, விதவைக்காரங்க, குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்குற அந்த 5க்கும் 10க்கும் நீங்கள் கொடுக்குற பரிசு தொகையை வச்சுட்டு அதில் ஒரு சந்தோஷம் காண்றவங்கெல்லாம் இருக்காங்க. சரிங்களா? இல்லை, எப்போ போய் கேட்டாலும் நானும் எனக்கு ரேஷன் கார்டு இல்லை, எங்கள் அம்மா வீட்டு ரேஷன் கார்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன், நான் சிங்கிள் மதர் தான். நான் எப்போ போய் கேட்டாலும் அங்கே இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தீந்து போச்சு தீந்து போச்சுன்ட்டு. ஆனால் நியூஸில் மட்டும் நல்ல செய்தி பரப்புறீங்க. எப்படி அது நல்லா பரப்புறீங்க? அவ்வளோ கொடுத்தாங்க, இவ்வளோ கொடுத்தாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு நானும் ஒரு குழந்தைக்கு தாயாயிட்டேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் ஊரில், எங்கள் ஊர் கிராமத்தில், எங்கள் சுற்று வட்டார கிராமத்தில்